சிவவாக்கியர் பாடல். நாயகர் துதி. கரியதோர் முகத்தை உற்ற கற்பகத்தை கைதொழ கலைகள் நூற்கண் கற்றுணர்ந்த பேரெல்லாம் பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கற்றுணர்ந்த பேரெல்லாம் பேயனாகி ஓதிடும் பிழை பொறுக்க வேணுமே. கரியதோர் முகத்தை உற்ற கற்பகத்தை கைதொழ கலைகள் நூற்கண் கற்றுணர்ந்த பேரெல்லாம் பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கற்றுணர்ந்த பேரெல்லாம் பேயனாகி ஓதிடும் பிழை பொறுக்க வேணுமே. கரியதோர் முகத்தை உற்ற கற்பகத்தை கைதொழ கலைகள் நூறுகண் கற்றுணர்ந்த பேரெல்லாம் கரியதோர் முகத்தை உற்ற கற்பகத்தை கைதொழ கலைகள் நூற்கண்கள் கற்றுணர்ந்த பேரெல்லாம் பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கற்றுணர்ந்த பேரெல்லாம் பேயனாகி ஓதிடும் பிழை பொறுக்க வேணுமே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம். பொருள்: கரியதோர் முகத்தை உடைய கற்பகம். இது எல்லாம் கற்றுணர்ந்த பெரியோர்களால் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய மெய்ப்பொருள். இந்த ஒரு பொருளை பற்றி சொல்லுவதற்கே சிவவாக்கியம் என்ற பெயரில் சொல்லியிருக்கிறார். யானை வடிவம், தும்பிக்கையை உடையவரும் நாம் கேட்கும் வரங்களையெல்லாம் காமதேனு பசு போல நமக்கு அள்ளி வழங்கக்கூடிய கணபதியை கைதொழுது வேண்டுகிறேன் என்று சொல்லுகிறார். மேலும் ஆயகலைகள் 64னையும் தமிழ் வேத ஆகம முறைப்படி நூல்களில் உள்ள சாஸ்திரங்களையும் என் கருத்தில் உதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். வயதில் சிறியவரானாலும் பெரியவரானாலும் ஞானம் பெற்றவர்களும் மற்றும் பெரியவர்களும் நான் தெரிந்தோ தெரியாமலோ சொல்லும் சிவவாக்கியத்தில் உள்ள தவறுகளை பொறுத்து அருள்மாறு வேண்டுகிறேன் என்று சிவவாக்கியர் பணிவோடு கேட்டுக்கொள்கிறார். பாருங்கள், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன்.